நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த காணொளி முழுக்க முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான். இதை வச்சு யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? அவங்க என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னால முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க பாத்தியா, அது தப்பு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 7 days ஆச்சு. கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பிஸி, அதனால் போட முடியல. தீபாவளி பண்டிகை வேறு வந்துருச்சு, போட முடியல. போச்சுக்காதீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிகினர், ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினர் எதுவுமே தெரியாமல் உள்ளே வரப்போ எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டை அணுகணும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் இதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். இன்றைக்கி ட்ரேடிங் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம பணக்காரன் ஆகலான்னு நினச்சலாம் ஆகவே முடியாதுங்க. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ஆக முடியாதுங்க. சரிங்களா? ஒரே நாளில் கற்றுக்கிட்டு பெரிய ஆளானவங்க யாரும் கிடையாது. நாம் அதை படிப்படியாக ஒரு படிக்கட்டாக ஏறினா தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக வருங்க. சரிங்களா? டெய்லியும் க்ரீனில் இருக்கணும் அப்படின்னா நாம் வெயிட் பண்ணி பொறுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்கை எடுக்கணுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? யாரையுமே நம்பி காசு கொடுக்காதீங்க, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்காதீங்க. ஸ்கேம் நிறைய நடக்குது. ₹1 காசு யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க. உங்களுடைய சொந்த பணம், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அந்த பணத்தை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. ட்ரேடிங்கில் என்னான்னு தெரியாமல் உள்ளே போய் டிமாட் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு என்ட்ரி கொடுத்து காசை லாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் தான். சரிங்களா? இன்றைக்கியோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க எப்படி ட்ரேடு எடுக்கணும், நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு 5 to 6 month நீங்கள் கஷ்டப்படணும். இன்றைக்கி உள்ளே நாளை காலையில் ட்ரேடு எடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. யாருடைய உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டால் தான் ட்ரேட் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் எடுக்க முடியும். டெய்லியும் ஒரு ₹500 ₹1000 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு F1 ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? லைவ் ட்ரேடிங் கிளாஸும் நான் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது அந்த கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பிகினர்ஸாக நான் ட்ரேட் பண்ண உள்ளே வரேன் அப்படின்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுன்னா 5 month ட்ரேடிங் ரூட் மேப், 5 monthோட ட்ரேடிங் ரூட் மேப்பை நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளேயே வரணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் மந்த் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸ், ட்ரேடிங்குடைய பேசிக்ஸ் என்னென்னு கற்றுக்கணும். வாட் இஸ் தி ட்ரேடிங்? கூகுளில் போய்ட்டு வாட் இஸ் ட்ரேடிங்னு போட்டாலே வரும். சரிங்களா? நான் எல்லாமே டைட்டில் மட்டும்தான் சொல்கிறேன். இது எல்லாமே கூகுளில் போய் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக் ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் என்ன பண்ணுன்னா வாட் இஸ் ட்ரேடிங், அதுனா இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன, ஸ்விங் ட்ரேட்னா என்ன, பொசிஷனல் ட்ரேட்னா என்ன. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்பிங் இருக்குது. சரிங்களா? இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன, ஸ்விங் ட்ரேட்னா என்ன, பொசிஷனல் ட்ரேட்னா என்ன, ஸ்கால்பிங் ட்ரேட்னா என்ன. இது எல்லாமே குரோமில் போய் நீங்கள் இந்த டைப் பண்ணாலே உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுனா என்ன, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னால் என்ன,
நான் எல்லாமே டைட்டில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ட்ரேடிங்கில் பிகினர்ஸாக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாதத்துடைய உங்களுடைய ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, ஸ்விங்னா என்ன, பொசிஷன்னா என்ன, ஸ்கேல்பிங்னா என்ன, டிமெட் அக்கௌண்ட்டுனா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட்டு மந்த்து ஃபுல்லுமே இது மட்டும்தான் நீங்கள் பார்த்து கற்றுக்கணும். சரிங்களா? செகண்ட் மந்த்து 2வது மாதம் வந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னா சார்ட்ஸ். சரிங்களா? ட்ரேடிங்னாலே சார்ட்டு தானே. அந்த சார்ட்டில் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, சரிங்களா, சப்போர்ட்டுன்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சரிங்களா, ட்ரெண்ட் லைன்னா என்ன, சார்ட்டோட டைப் என்னென்ன டைப் இருக்குது, இது எல்லாமே கூகுளில் போட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்துடும். யூடியூப்பில் போட்டாலுமே வீடியோஸாகவே வந்துடும். சரிங்களா? 2வது மாதம் முழுக்க நீங்கள் இதை தான் கற்றுக்கணும். சார்ட்ஸு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன, சப்போர்ட்டுனா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, சார்ட் டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 3வது மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கிஃப்ட் நிஃப்டினா என்ன, குளோபல் மார்க்கெட்டு. சரிங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கிஃப்ட் நிஃப்டினா என்ன, குளோபல் மார்க்கெட்னா என்ன, ஆர்எஸ்ஐனா என்ன, சிபிஆர்னா என்ன, வால்யூம் அனலைசிஸ்னா என்ன, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினா என்ன, இது எல்லாமே இந்த இண்டிகேட்டரை பற்றி ஒரு மாதம் முழுக்க நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். எதையுமே மறந்துடக்கூடாது. ஒரு மாதமாக முடியும் போது நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? 4th மந்த் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா ரிஸ்க் அண்டு நீங்கள் 4th மந்த் கற்றுக்க வேண்டியது ரிஸ்க் அண்டு பிசிக்காலஜி. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்கு நீங்கள் என்ன எவ்வளோ வைக்கணும், ரிவார்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1:2, 1:3, 1:4, 1:2 அப்படின்னா 1000 ரூபாய் லாஸ் வந்தால் 1000 ரூபாய் லாஸ் வரணும், ப்ராஃபிட் வந்தால் 2000 ரூபாய். 1:1 1000 ரூபாய் லாஸு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு. 1:3னா 1000 ரூபாய் லாஸு 3000 ரூபாய் ப்ராஃபிட்டு. சரிங்களா? ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வைக்கணும், ரிவார்டு எவ்வளோ வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே வைக்கணும், எமோஷ்னல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ட்ரேடிங் ஜேர்னி எப்படி பண்ணணும், நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னியை எப்படி பண்ணணும். சரிங்களா? இந்த 4வது மாதம் ஃபுல்லுமே நீங்கள் இதை தான் கற்றுக்கணும். இது கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதம் ஆகிப்போடும். ஒவ்வொரு டைட்டிலும் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆகி போயிடுங்க கன்ஃபார்மாக. சரிங்களா? ரிஸ்க்குனா என்ன, ரிவார்டுனா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன, டார்கெட்னா என்ன, எமோஷ்னல் கண்ட்ரோல்னா என்ன, ட்ரேடிங் ஜேர்னி எப்படி பண்ணலாம், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே கன்ஃபார்மாக ஒரு மாதம் ஆகிடும். 4 மாதம் இதெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு 5வது மாதம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரியல் ப்ராக்டிஸ் எடுக்கணும். சரிங்களா? ரியல் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொன்று பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங். சரிங்களா? நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறேன், இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறேன்னு சொல்லி நீங்களே வந்து பேப்பரில் எழுதி நீங்களே பேப்பர் ட்ரேடு பண்ணணும். 10 ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை சக்ஸஸ் ஆகுது, எத்தனை ஃபெயிலியர் ஆகுது நீங்களே உங்களுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா எதுக்காக என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேப்பரில் ட்ரேடு பண்ணுங்கள். ரியல் மணி கிடையாது, லாபம் வந்தாலும் கிடையாது, நஷ்டம் வந்தாலும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேபிட்டல் ட்ரேடர்ஸ், சின்ன கேபிட்டல் ஒரு 30,000 ரூபாய் கேபிட்டல் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடை கற்றுக்குங்க. வீக்லி ரிவ்யூ பாருங்கள். டே பை டே ரிவ்யூ பார்க்காதீங்க. ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். வீக்லி மந்த்லி ப்ராஃபிட்டில் இருக்கமா லாஸ்ட்டில் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரிவ்யூ பாருங்கள். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. 4வது பார்த்தீங்கன்னா பி கன்சிடென்சி. இதெல்லாமே கன்சிடென்ஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஒரு பிகினர்ஸு நீங்கள் இவ்வளவும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்கள் முதல்ல வர முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.